இன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும். ஒரு ஐலாண்டில் ஒரு ரன்னுங்க. ஹாய், இன்னைக்கு எங்கே கிளம்பி போயிருக்கேன்னா ஒரு ரன்னுக்காக தான் போயிட்டு இருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி கிராண்ட் கேமல்ல இருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரன் எதுக்காக வைக்கிறாங்கன்னா கடல் ஆமைகளை வந்து காப்பாற்றுறதுக்காகவும். கிராண்ட் கேமல்ல நான் இருக்க இந்த ஐலாண்டில் வந்து நிறையா ஆமைங்க தாங்க. அவ்வளோ ஆமை இருக்கும். இந்த ஆமையெல்லாம் சேவ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு பெரிய சென்டர் இருக்காங்க. உலகத்தில் இருக்க பெரிய அந்த டர்ட்டில் சென்டரில் இதுவும் ஒரு ஒரு சென்டர் தான். நான் 6:30 மணிக்கு ரன்னுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா 6:10க்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி போயிட்டாங்க 6 மணிக்கு போல். சைக்கிள் ரேஸும் நடக்குதான்னு நினைக்காதீங்க. கேமனில் வந்து எவ்ரி சண்டே வந்து சைக்கிள் ரேஸை பார்க்கலாம் நம்ம ரோட்டில். எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 பேருக்கு மேலே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரன்னுக்கு. ஆனால் நான் என்ன ரன்னே பண்ணல, வந்ததுலேருந்து வாக் பண்ணிகிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், கொஞ்சம் தூரம் தான் நான் ரன் பண்ணேன், அப்புறம் என்னால் முடியலை. அப்போ தான் எங்கள் சூரியன் உதயமாக ஆயிருந்துச்சா, நல்லா சுல்லுன்னு மூஞ்சில் வெயில் அடிச்சிட்டு இருந்தது. நல்லா இருந்தது. ஒரு மாதிரி வாலண்டியர்ஸ் வந்து வாட்டர்லாம் கொடுத்துருந்தாங்க. வாட்டர் மட்டும் வாங்கிட்டு அப்புறம் போய் சேர்ந்துட்டு அந்த சென்டருக்கு. அப்புறம் பனானா மட்டும் எடுத்துக்கிட்டேன். இங்கே ஐலாண்டில் மோஸ்ட்லி எல்லா ரன்ஸ்லையுமே எந்த கண்ட்ரியில் நடந்தாலுமே ராஃப் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து எல்லாரையும் புஜ்ரிக் பண்ணுறதுக்காக ராஃபில்ஸ் வாங்கிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர்வமாக. இந்த குட்டி குழந்தைங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் மாற்றி மாற்றி கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா சந்தோஷமாக இருந்தது. நம்ம வாங்கின நம்பர் வரவே இல்லையடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்தது. அப்புறம் இந்த க்யூட்டஸ்ட்டு ஒரு ரன்னரை பார்த்தேன். கிராண்ட் கேமிலேருந்து மட்டுமே ஒரு வருஷத்தில் அவ்வளோ கடல் ஆமைகளையே ரிலீஸ் பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க. மறக்காமல் ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.